நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் யூடியூப் கூட்டஸ் மைனர் அவர்களை இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சந்தோஷ். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாரு. இப்போ அண்மையில இப்போ நடிகர் கிருஷ்ணா அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுல அதிமுகவுடைய நிர்வாகியான பிரசாத் அவர்களுக்கு அவர் தான் மூல காரணமா இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அவரும் விசாரணையில் இருக்காரு. இது தொடர்பா நீங்க ஒரு செய்தியை வெளியிட்டீங்க. அதுல வந்துட்டு அஜய் வாண்டியாருக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இதுல பிரசாத்துக்கும் அஜய் வாண்டியாருக்கும் எந்த இடத்துல தொடர்பு ஏற்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன? இல்ல, ஸ்ரீகாந்த் இப்ப மாட்டிருக்காரு. அவரு வாக்கு மூலமா கொடுத்துட்டாரு எல்லாமே. நான் எவ்வளவு வாங்கினேன், எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணேன், நான் எப்படி இதுக்கு அடிமையானேன் அப்படிங்கறது அவரே வாக்கு மூலமா கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த குற்றம் சுமத்தப்பட்ட பிரசாத், அஜய் வாண்டியார் இவங்கெல்லாம் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்ரீகாந்தனுடைய வாக்குமூலத்திலேயே தெளிவாகுது. அது மட்டும் இல்லாம பிரசாத்துமே வாக்குமூலம் கொடுத்துட்டாப்ல. ரெண்டாவது இதுல ஸ்ரீகாந்த் மட்டும் இல்ல, இப்ப அடுத்ததாக நடிகர் கிருஷ்ணா அவர்களும் விசாரணைக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அவரு எனக்கு உடம்பு சரியில்லை அல்லது ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால நான் அதை பயன்படுத்தல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னும் ஒரு விசாரணைக்கு வரல, அதனால தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருப்பதாக தகவல். இவங்க ரெண்டு பேரும் மட்டுமல்ல, இன்னும் பல முக்கிய நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகைகள், இன்னும் பல பேரும் இதுல சிக்க இருக்கிறார்கள். குறிப்பா பாஜகவை ஆதரிக்கின்ற நடிகைகள், நடிகர்கள் கூட இதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விசாரணையில தான் நமக்கு தெரிய வரும். இதுல இவங்க ரெண்டு பேரும், அஜய் வாண்டையார் இன்னொரு பக்கம் பிரசாத், இவங்க ரெண்டு பேரும் இணையிற புள்ளி எது அப்படின்னாக்கா, பிரசாத் வந்து அதிமுகவோட ஐடி விங்ல ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவரு டிடபிள்யூடின்னு நினைக்கிறேன் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனி வச்சிருக்காப்ல. ஆக்சுவலா அது ஒரு ஷெல் கம்பெனி. அந்த கம்பெனியை காமிச்சு கடன் வாங்குறது, அந்த கடனை கட்டாம, அந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வச்சு கடனை கட்டாம விடுறது, அந்த கம்பெனியை வச்சு என்னென்னலாம் ஃப்ராடுத்தனம் பண்ண முடியுமோ, என்னென்னலாம் திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ அதற்காக ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் டிடபிள்யூடி. அந்த கம்பெனி வந்து சினிமால ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கு. அதே பேர்ல பாத்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட்லயும் அதே கம்பெனி, அதே பேர்ல கம்பெனி வச்சிருக்காங்க. அப்படி எல்லா பக்கமும் என்னென்ன துறைகள் இருக்கோ எல்லா பக்கத்துலயும் அதே பேர்ல ஒரு ஷெல் கம்பெனியை போட்டு அதுல ஃப்ராடுத்தனங்கள், அதுல ஃபோர்ஜரி பண்றது, அதுல 420 பண்றது, அதற்காகத்தான் அந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு பிரசாத் அதுல ஏற்கனவே பல பேருக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றி அதற்காக காசு வாங்கி அப்படியே நிறைய வழக்குகளும் வாங்கியிருக்கிறாரு. இன்னும் நிறைய ஃப்ராடுத்தனங்கள், சீட்டிங் பண்ணது, அது சம்பந்தப்பட்ட வழக்குகளும் அவர் மீது ஏற்கனவே நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட வழக்குகள் பிரசாத் மீது ஏற்கனவே இருக்கு. அதுலதான் அவர் மீது குண்டாஸ் போட்டு இப்ப இந்த போதைப் பொருள் வழக்குல அவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு அவர் தான் சப்ளையராக இருந்திருக்கிறார். ஒட்டுமொத்த ஹப்பாகவுமே அதிமுகவை சேர்ந்த ஐடி விங் நிர்வாகியா இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பிரசாத் அவர்கள் சென்னையில உள்ள பெரும் பணக்காரர்களுக்கும் சினிமா துறையில உள்ள பெரும் நடிகர்களுக்கு அவங்க பார்ட்டி பண்ணும் பொழுது அவர்கள் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துவதற்கு அப்படியே ஒட்டுமொத்த ஒரு போதைப் பொருளுடைய ஹப்பாக பிரசாத் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தகவல், விசாரணையில வந்த தகவலாக இருக்கிறது இது வரைக்கும். இப்ப பிரசாத்தும் அஜய் வாண்டாரும் சேர்ற இடம் எதுனாக்கா, பிரசாத் வந்து ஒரு படம் ஒண்ணு ப்ரொடக்ஷன் பண்றதாக சொல்லி ஒரு ஆபீஸ் போறாரு. அந்த படத்தினுடைய பெயர் தீன் கிரே. அந்த படத்துல ஸ்ரீகாந்த் வந்து ஹீரோவாக கமிட் செய்யப்படுறாரு. அதுல அஜய் வாண்டையார் அவர்களுடைய மனைவியும் ஒரு நடிகை, அவங்களும் இந்த படத்துல வந்து கமிட் செய்யப்படுறாங்க. அஜய் வாண்டையார் ஆல்ரெடி முதல்ல அவர் வந்து அண்ணன் கருணாஸ் அவருடைய கட்சியான முக்குளத்து புலிகள் கட்சியில சேர்றாரு. முதல்ல இந்த கட்சியில சேர்றது அங்கதான் சேர்றாரு. சேர்ந்து மாநில இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பு கொடுக்கப்படுது. அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு அவர் பயங்கரமான அட்டூழியங்கள், அட்டகாசங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. ஒரு பெரிய அட்வொகேட் இவங்க வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்றது, போக்கிரித்தனம் பண்றது, பப்புகளுக்கு போய் சண்டை போடுறது, அங்க உள்ள நபர்கள்ட்ட சண்டை வலிச்சு அடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ரவுடித்தனமான வேலையை அந்த கட்சியில இருந்துகிட்டு செய்யும் பொழுது பிளஸ் இந்த போதைப் பொருள் நடமாட்டமும் அதிகமாக இருந்திருக்கிறது. சோ இதுல வந்து கருணாசனனுக்கு ஏகப்பட்ட தலைவலிகளை கொடுத்திருக்காப்புல. கட்சிக்குள்ள இருந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணும் பொழுது அவருக்கு தலைவலியா மாறுது. அப்புறம் தலைவலியா மாறும் பொழுது அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவராலேயே டாலரேட் பண்ணிக்க முடியாம கட்சியை விட்டு விளக்குறாரு. கட்சியை விட்டு விளக்குனதுக்கு அப்புறம் அந்த அஜய் வாண்டியார் போய் சேர்ந்த இடம் என்னன்னாக்கா அதிமுக அப்படிங்கிற கட்சி, நம்ம எடப்பாடி கிட்ட போய் சேர்றாப்புல. ஆமா, அவரை கொண்டு போய் சேர்த்தது, அந்த கட்சியில கொண்டு போய் சேர்த்தது யாருன்னாக்கா மணிகண்டன், ஏற்கனவே ஐடி மினிஸ்டர் இருந்தாப்புல ஏடிஎம்கே பீரியட்ல. சோ நான் என்னுடைய வீடியோல சொல்லும் பொழுது தவறாக இன்னொரு பேரை சொல்லிட்டேன். அங்க கொண்டு போய் கட்சியில சேர்த்தது யாருன்னா ஐடி மினிஸ்டராக இருந்த மணிகண்டன் அதிமுக பீரியட்ல. அவர் கூட ஒரு நடிகையை வந்து ஏமாத்தி அவங்க கூட பல முறை வந்து உடலுறவு வச்சுக்கிட்டு அவங்க கர்ப்பமாகி திரும்ப அதை அவங்க கலைச்சி அப்படின்னு எக்கச்சக்கமான வேலைகள் செஞ்சு அந்த நடிகையே புதுவெளியில வந்து பேசி வழக்கு கொடுத்து நீதிமன்றம் வரைக்கும் அவங்க இழுத்து கொண்டு போய் அவங்க கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் சமரசமாச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள. சோ அப்படியே அந்த நடிகையை சீரழித்த அந்த ஐடி மினிஸ்டர் மணிகண்டன் தான்
அஜய் வாண்டையாரை கொண்டு போய் எடப்பாடி கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுறாப்புல, கோத்து விடுறாப்புல. சோ கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது போய் சேர்ந்துடுறாப்புல. சேர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப முக்குளத்து புலிகள் கட்சியில இருக்கும் பொழுது அவர் என்ன வேலையை செஞ்சாரோ அந்த ரவுடித்தனம் பண்றது, போக்கிரித்தனம் பண்றது, அட்டகாசங்கள் பண்றது, அட்டூழியங்கள் பண்றது, அது அப்படியே அதிமுக ஆளுங்கட்சியில போய் சேர்ந்தோடனே இன்னும் அதிகமாகும்ல. இப்ப முக்குளத்து புலிகள் கட்சின்னா அதிமுகல கூட்டணியில இருந்த கட்சி தான் அவங்க. அதுக்கப்புறம் முரண்படுறாங்க, வெளில வர்றாங்க. அந்த கட்சியில இருக்கும் பொழுது அவரு அவ்வளவு அட்டூழியங்கள் அவர் செய்யும் பொழுது ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துட்டாருனாக்கா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஆளுங்கட்சியோட கையில இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு சட்டம் எல்லாமே அவங்க கையில இருக்கும். அப்படிங்கிற பொழுது அந்த கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப முன்னாடி பண்ணதை விட பல மடங்கு அதிகமாக அவர் ரவுடித்தனம் பண்றது இந்த மாதிரியான செயல்கள்ல வந்து பயங்கரமா ஈடுபடுறாப்புல. சோ இந்த சமயத்துல தான் பிரசாத்தோட லிங்க் கிடைக்குது அந்த கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம். அப்புறம் பிரசாத் வந்து ஆல்வேஸ் அவர் சென்னை முழுக்க ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது போதைப் பொருள் மாஃபியாவாக அவர் செயல்பட்டு இருக்கும்போது அஜய் வாண்டியார் அங்க போய் இப்ப ஜாயின் பண்றாப்புல. சோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படம் தீங்கிரை அப்படின்னு ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்றாப்புல பிரசாத். அப்ப ஸ்ரீகாந்த் கமிட் ஆகுறாப்புல. அஜய் வாண்டியாருடைய மனைவியும் நடிகை அப்படிங்கறதுனால அந்த படத்துல அவங்களும் ஒன் ஆஃப் த ரோல் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் அஜய் வாண்டியாருக்கும் பிரசாத்துக்குமான க்ளோஸ் நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாகுது. இந்த அஜய் வாண்டியாரை குறித்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவரு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பப்ல வந்து ஒரு பெரிய சண்டை. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அப்ப ரிலீஸ் ஆனிச்சு, எல்லாருமே அதை பார்த்திருப்போம். அந்த அதாவது சென்னையில உள்ள மிகப்பெரிய நடிகர்கள், நடிகைகள், மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், பெரிய பொலிட்டீஷியன்ஸ், இப்படி பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே போகக்கூடிய ஒரு பப் அது. அந்த பப்ல தான் அஜய் வாண்டியார் தன்னுடைய சகாக்களுடன் சென்று இருக்கும் பொழுது அங்க ஒரு பிரச்சனை ஆகுது. அதுல அண்ணா நகரை சேர்ந்த பரணின்னு ஒருத்தர், அது ஒரு பெரிய கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய போலீஸ் ஆபீசருடைய பையன் நினைக்கிறவங்க. சோ அஜய் வாண்டியாரும் அந்த பரணியும் வந்து சேம் கம்யூனிட்டி. சோ இப்ப அந்த பார்ல இருக்க அந்த பப்ல இருக்கும் பொழுது பிரச்சனை ஆகுது. பரணி வந்து ஒரு சென்னையில எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு நபரு, அவரும் ஒரு செல்வாக்கான ஒரு நபர்னு வச்சுங்களேன். சோ அதுல ஏதோ கிளாஷ் ஆகுது. கிளாஷ் ஆகி அந்த பார்லயே அந்த பப்லயே வந்து பரணிய அடிச்சிடுறாங்க. வாண்டியார் குரூப், அஜய் வாண்டியார் டீம் வந்து அடிச்சிருது. அஜய் வாண்டியாரும் அந்த வீடியோல இருப்பாப்ல, அவரும் அடிப்பாப்ல. அந்த பரணி அடி வாங்கி கீழே விழுவாப்ல. அப்புறம் கீழே விழுந்த உடனே அடிக்கிறது, மிதிக்கிறது இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் விளக்கிடுவாங்க இதுல. சோ பரணி வந்து சென்னையில பெரிய கை. பரணி மேலேயே ஒருத்தன் கையை வச்சுட்டானா அது யாரு அப்படின்னாக்கா அஜய் வாண்டியார் அப்படின்னு பேர் புகழாகுது அவருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொம்பு ஏற்கனவே 2 கொம்பா இருந்தது 4 கொம்பா ஆயிடுது இப்ப. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அதே திமிர்ல பல பப்புகளுக்கு போறாப்புல, சண்டைகள் வருது, அடிதடி இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குதுனாக்கா சென்னை எக்மோர்ல உள்ள ரேடிசன் ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்லயும் இதே மாதிரி போகும்பொழுது சேம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. அங்க வந்திருக்கிற ஒரு நபரை வந்து இவங்க அடிக்கிறாங்க. அஜய் வாண்டியார் டீம், அஜய் வாண்டியார் தலைமையில அவங்க அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் லோக்கல் இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஒரு பையன், பக்கத்துலதான் அருகாமையில தான் அவருடைய வீடு. அங்க தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு போன் பண்ண உடனே அவங்க ஒரு 10-15 பேர் வந்து அதுக்கப்புறம் அஜய் பரணியை அடிச்ச அஜய் வாண்டியார தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க அந்த ரேடிசன் ஹோட்டல்ல. அப்ப அஜய் வாண்டியார் அங்க அடி வாங்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஹோட்டல்ல தி பார்க்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த அண்ணா மேம்பாலத்துக்கு கீழே இருக்கும். அங்க வந்து அங்கேயும் வந்து பெரும் நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் போகக்கூடிய ஒரு பப் இருக்கு. சோ அந்த பப்ல திரும்ப அஜய் வாண்டியார் அங்க போறாரு. அதே மாதிரி அங்க பிரச்சனை ஆகுது போதையில. அங்க நம்ம பாமகவை சேர்ந்த சாம்பால் அப்படின்னு ஒரு பொறுப்பாளர் இருக்காரு, எலெக்ஷன்ல கூட கேண்டிடேட் நிற்பாரு. சோ சாம்பாலுடைய தம்பி அங்க போறாங்க. சாம்பாலோட தம்பி வந்து மார்ஷல் ஆர்ட் பிளேயர், அவரு அந்த பப்புக்கு போறாரு. அங்க சேம் இதே மாதிரி பிரச்சனை ஆகுது. இப்ப சாம்பால் டீம் உள்ள இறங்கி அஜய் வாண்டியாரை போட்டு பொலன்னு போட்டாங்க. இப்படி அதுக்கப்புறம் அடி பரணி அடிச்சவரு ஒவ்வொரு பப்பா போய் திமிருத்தனம் பண்ணி ரவுடித்தனம் காட்டுறன்னு சொல்லி அடி வாங்கிட்டு வர்றாப்புல. இதுதான் அஜய் வாண்டியாருடைய பிளாஷ்பேக். இதுக்கு மேல அதுக்கு பிளாஷ்பேக் கிடையாது. அப்புறம் இவங்களும் பிரசாத்தும் கடைசியாக நுங்கம்பாக்கத்துல உள்ள ஒரு லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு பப் இருக்கு. சோ அந்த பப்ல தான் கடைசியா நடந்தது. அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டது அந்த பப்ல தான். அந்த பப்ல அதிமுகவுல இருக்கும் பொழுது என்ன திமிருத்தனமாக ரவுடித்தனம் மட்டும் தெரிஞ்சாங்களோ அதே மாதிரி திமுக பேர்களையும் தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லயும் எப்படி வழக்கமா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவாங்களோ அதே மாதிரி அங்க குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணி அங்க பிரச்சனை ஆகுது. போலீஸுக்கு போன் பண்றாங்க பப்ல இருந்து. போலீஸ் வந்து கைது பண்ணுது. கைது பண்ணும் பொழுது அஜய் வாண்டியாரை கைது பண்றாங்க. பக்கத்திலேயே பிரசாத், அவங்க 2 பேருமே ஐடி இதுல அதிமுக இருக்காங்க. பிரசாத் ஐடி விங்ல முக்கிய பொறுப்பாளர். அதே மாதிரி அஜய் வாண்டியாரும் முக்கிய கேடரா இருக்காரு. இப்போ கைது பண்றாங்க. கைது பண்ணும் பொழுது பார்த்தோம்னாக்க போலீஸுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அஜய் வாண்டியாரையும் பிரசாத்தையும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஷாக் ஆகல. ஏன்னாக்கா அவங்க தவறு செஞ்சவங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அங்க பார்த்தவங்க சொல்றாங்க, அந்த பப்ல இருக்கிறவங்க கால் பண்ணி இவங்க தான் தவறு பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு குற்றவாளி அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அதிமுக நிர்வாகிகளா இருக்காங்கன்னு தெரியும். அது அவங்களுக்கு ஷாக் இல்ல. இந்த மாதிரி பல கேஸ்ல பார்த்திருப்பாங்க. கைது பண்ணும் பொழுது அந்த அஜய் வாண்டியார் பிரசாத்தை சுத்தி அஜய் வாண்டியாருக்கு ஆதரவாக இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்க்கும் பொழுதுதான் போலீஸுக்கு ஷாக் ஆகுது.
அப்ப இது சாதாரண குடிச்சிட்டு போற அடிதடி சண்டை இல்ல அப்படிங்கிறது அப்பதான் போலீஸுக்கு புரிய வருது. ஏன்னாக்கா சுத்தி நிக்கிறது யாருனாக்கா தூண்டில் ராஜான்னு ஒரு கை ஈசிஆர்ல ஒரு பெரிய பவுடர் கை அது. சோ தூண்டில் ராஜா நிக்கிறாப்ல ஆல்ரெடி வாண்டட் லிஸ்ட்ல உள்ளவர். அதே மாதிரி சுனாமின்னு ஒரு ஒரு பெரிய ரவுடி அவரு அங்க நிக்கிறாப்ல. இவங்க எல்லாமே சுத்தி நிக்கிற 4-5 பேருமே போலீஸினுடைய அந்த ஹிஸ்டரி ஷீட்டர்ல டாப் 5ல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே. இவங்க எல்லாம் யாருனாக்கா அஜய் வாண்டியாரு பிரசாத் கூட இருக்கிற சகாக்களாக இருக்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டுதான் அஜய் வாண்டியார் வந்து ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்றது, அடிக்கிறது, தூக்கி போட்டு மிதிக்கிறது. சோ இந்த கேங்க வச்சுக்கிட்டு தான் பண்றாப்ல. அப்ப இவங்களுக்கான பாதுகாப்பு யாரு கொடுக்குறானாக்கா அஜய் வாண்டியார். அவருதான் இவங்களை ஒரு ஒரு பக்கம் சேஃப்கார்டு பண்ணி போலீஸ்ல மாட்ட விடாம இந்த ஏடிஎம்கே இன்ஃபுளுன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஜாதி இன்ஃபுளுன்ஸை வச்சுக்கிட்டு இவங்களை பாதுகாக்கிறது, ஒரு இடத்துல வச்சுட்டு பாதுகாக்கிறது, அவங்களுக்கான செலவுகளை செய்யறது. இவரு வெளியில பந்தோபஸ்தா போகும் பொழுது அவர்களை கூட்டு போறது, அங்க போய் பிரச்சனை பண்றது, பிரச்சனை பண்ணும் பொழுது அந்த கூட வந்த ரவுடிகள் வந்து அந்த ஆப்போசிட் ஆளை தூக்கி போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, இப்படியாக ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள். சோ அதனாலதான் பிடிக்கும் பொழுது சுனாமி நிக்கிறாரு, இந்த பக்கம் தூண்டில் ராஜா நிக்கிறாரு, இன்னும் தேடப்படுற குற்றவாளி நிற்கணும். போலீஸுக்கு பயங்கர ஷாக்கு. இவெல்லாம் சிட்டிக்குள்ள நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அக்யூஸ்ட் ஆச்சு, இவங்க எப்படி இங்க அப்படின்னு ரைட்டு, இவன் பவுடர் கை தூண்டில் ராஜா, அப்ப இல்ல வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரணையை துரிதப்படுத்தும் பொழுதுதான் தூண்டில் ராஜாவுக்கும் மேல பிரசாத் அப்படிங்கிறது தெரிய வருது. எனக்கா பிரசாத் ஐடிவிங்ல அதிமுக ஐடிவிங்ல பொறுப்பாளராக இருக்கிறதுனால இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டாரு அப்படின்னு போலீஸ் நம்பிட்டாங்க. ஆனா தூண்டில் ராஜா கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல பார்த்தோம்னாக்கா பவுடர் கை தூண்டில் ராஜாவுக்கு மேல பிரசாத்தா தான் இருக்காப்ல. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு போதைப் பொருளுடைய ஹப்பாக யார் செயல்படுறாங்கன்னாக்கா அதிமுகவுடைய ஐடி விங்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாத் அப்படிங்கிறவர் தான் அந்த கட்சியை வைத்துக்கொண்டு அந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு கட்சியில உள்ள முக்கிய நபர்களுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்திக்கிட்டு ஒட்டுமொத்த சென்னைக்குமே போதைப் பொருளை சப்ளை பண்ணக்கூடிய நபராக பிரசாத் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல இன்னொரு ஷாக்கு போலீஸுக்கு என்னன்னா, அங்க பிரச்சனை நடக்கும்போது சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஆள் உட்கார்ந்துருக்கான் இவங்க டீம்ல. அவனை யார் என்னன்னு கேட்க போனோம்னாக்கா அவன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி கானா சிட்டிசன்ஷிப் வாங்கின ஒருத்தவன். ஆப்பிரிக்கன் கண்ட்ரில கானா சிட்டிசன்ஷிப் வாங்கின ஒருத்தவன் இவன் யாரா இவன் கூட சுத்திட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா அங்கிருந்து ஒட்டுமொத்த அந்த போதைப் பொருளையும் வெளிநாடுகள்ல இருந்து தேசிய அளவுல இன்டர்நேஷனல் லெவல்ல அங்கிருந்து இங்க கொண்டு வர்ற ஒரு நபராக ஜான் அப்படிங்கிற அந்த நபருடைய பேரு ஜான் ரவின்னு நினைக்கிறேன். சோ அந்த பர்சன் இருக்காப்ல. அங்கிருந்து இங்க கொண்டு வந்து நேரடியாக பிரசாத் வந்து வாங்கிக்கிறது அந்த போதைப் பொருளை மெத்து அப்புறம் கொக்கைன் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ். சோ இதை வந்து இந்த மாதிரி ரொம்ப அரிது, ரொம்ப விலை அதிகம். 1 கிராமே 12,500 ரூபாய் சொல்றாங்க கொக்கைன். அந்த நியூஸ் சேனல்ஸ் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தான் போட்டிருந்தாங்க. அப்ப மெத்துன்னு ஒண்ணு சொல்றாங்க, அது இதை விட இன்னும் காஸ்ட்லியா. அப்போ ஒரே 1 கிராம் ஜஸ்ட் 1 கிராம் 12,500 அப்படின்னா நீங்க ஒரு கொக்கைன் பார்ட்டியோ அல்லது போதை பார்ட்டி நடத்தும் பொழுது உங்களுக்கு கிலோ கணக்குல தேவைப்படும். ஒரு 1/2 kg 1 kg அவ்வளவு தேவைப்படும். 1 கிராம் 12,500னா நீ யோசிச்சு பாருங்க, ஒரு 1/4 கிலோ தேவைப்படும் ஒரு பார்ட்டி பண்றது மினிமம் தேவைப்படும். அப்ப 1/4 கிலோ எவ்வளவு இருக்கும்? அப்ப எத்தனை 1/4 கிலோக்குள்ள எத்தனை 1/2 கிலோக்குள்ள அவங்க சப்ளை பண்ணிருப்பாங்க. வெளிநாடுல இருந்து அப்படியே கடத்திட்டு வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிரசாத் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி பிரசாத் சென்னைக்குள்ள பல டீலர்களிடம் கொடுத்து சில்லறையாக விற்கக்கூடிய நபர்கள்ட்ட இதை கொடுத்து அப்படி விற்க வைக்கிறது. மிக முக்கியமான நபர்கள், நடிகர் நடிகைகள் அல்லது முக்கியமான மியூசிக் டைரக்டர்ஸ் அல்லது இன்னும் சினிமா துறையில பெரும் பணக்காரர்களாக தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து நேரடியா பிரசாத்தே போய் சப்ளை பண்ணிருக்காப்ல. அத ஸ்ரீகாந்தே சொல்லியிருக்காப்ல, பிரசாத் என்கிட்ட நேரடியா கொடுத்தாப்ல 1/4 கிலோ கடைசியான கொக்கைன் பார்ட்டி வைக்கும் பொழுது அப்படிங்கிறத ஸ்ரீகாந்தே வாக்குமூலமா கொடுத்திருக்காப்ல. இது இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு முக்கியமான கேரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரும் இதுக்குள்ள இது நூல் பிடிச்சு போனாக்க இது அங்க போய் நிக்குது. இந்த கொக்கைன் இந்த மெத்து இதெல்லாம் வந்து அங்கேயும் சப்ளை ஆயிருக்கு, நிறைய சப்ளை ஆயிருக்கு. அப்புறம் அந்த கேரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நடிகருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்களும் இதுக்குள்ள வந்து அதிகமாக சம்பந்தப்பட்டிருக்காங்க. டிரான்சாக்ஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் இது நிறைய நடந்திருக்கு. கால் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ள இவங்க பிரசாத்தோட நேரடியாக நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். எனக்கு போலீஸ் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காம எனக்கு சோர்ஸ் சொல்லுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, தகவல் உறுதிப்படுத்தாம சொல்ல முடியாது. சோ இதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப தொடர் வேலையா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது இதுல என்சிபியோட பங்கு என்ன? அங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல வரும்போது அது உள்ள என்ட்ராவுக்கு எப்படி வந்து சாத்தியக்கூறு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? இது என்சிபி என்ன பண்றதுங்கிறதா நம்மளும் கேள்வி எழுப்புறோம். எனக்கா ஜாபர் சாதிக்னு ஒரு நபர், அவர் வந்து திமுகவுல ஏதோ ஒரு அயலகணியில ஏதோ ஒரு பொறுப்புல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரு இந்த வேலையை செய்தார் அப்படின்னு வரும்பொழுது கட்சி விட்டு தூக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. கட்சி நடவடிக்கை எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏதோ இவரு
ஒருவேளை எனக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இவர் இதை செய்தாருன்னு கோர்ட் இன்னும் சொல்லல, நீதிமன்றம் இன்னும் சொல்லல. அவருக்கு நம்ம சப்போர்ட்டும் பண்ணல. நீதிமன்றம் விசாரிக்கட்டும், சொல்லட்டும் தான் நம்ம வெயிட் பண்றோம். சோ அவங்க ஆதாரமாக காமிச்சதும் இப்ப பிரசாத்தை கைது பண்ணி இந்த விசாரணையில நேரடியா வாக்குமூலமாவே பிரசாத் கொடுத்துட்டாப்ல. அதே மாதிரி ஸ்ரீகாந்தும் வாக்குமூலமாவே கொடுத்துட்டாப்ல. இப்ப அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அப்படி இல்ல. ஜாபர் சாதிக் கேஸ்ல அப்படி எதுவும் வாக்குமூலமாக வந்ததாக நமக்கு தெரியல. சோ ஒருவேளை வாக்குமூலம் கொடுத்திருந்தா கூட நம்ம நம்பலாம். அது என்னன்னு தெரியல, அதை பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்ப ஒருவேளை செஞ்சிருக்காரோட வச்சுக்குமே, செஞ்சிருந்தாருனாக்கா அந்த காசு ஏதோ இங்க நேரடியா சிஎம் வீட்டுக்கு ஸ்டாலின் அவருடைய பாக்கெட்டுக்கு அந்த காசு போகுது. அவர் நேரடியா இங்க இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு அந்த காசை கொண்டு போய் நிறைய சிஎம் கிட்ட எல்லாம் கொடுக்குறாரு அறிவாலயத்துல, அல்லது டெபுட்டி சிஎம் கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேரேஷன் செட் பண்ணாங்கல்ல. இந்த ஜாபர் சாதிக்கு ஒரு பெரிய முகமுடியை போட்டு என்சிபி டைரக்டர்ஸ் டெல்லியில வச்சு ஒரு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணி, அப்ப நீங்க எந்த ஒரு லிங்க்குமே உங்களுக்கு கிடைக்கல, இல்ல விசாரணை அப்படி எதுவுமே இல்ல. ஆனாலும் திமுகவோட தொடர்புபடுத்தி அவர் திமுகவுல உள்ள நிர்வாகிகளோட போட்டோ எடுத்திருக்காப்ல, அவர் சின்ன பொறுப்பு இருந்திருக்காப்ல அப்படிங்கிறதுக்காக திமுகவே இந்த போதைப் பொருளை தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ற ஒரு கட்சியாக இருக்கிறது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் போதை மாநிலமாக மாற்றக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறது ஒரு நேரட்டிவ் செட் பண்றதுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் என்சிபியை தான் கைக்குள்ள வச்சுக்கிறதுனால அவங்கள வச்சு ஒரு பெரிய முகமூடியை போட்டு ஒரு செட்டப் பண்ணி இப்படி பண்ணீங்கல்ல, அப்படி பண்ணது தவறுன்னு நீதிமன்றமே கண்டிக்குது. நீங்க எப்படி பண்ணீங்கன்னு என்சிபி டைரக்டர்ஸ் கூப்பிட்டு வாங்க நீதிமன்றம் வாங்கினுச்சு. ஒரு கைதி நீங்க எப்படி நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தீங்க, எந்த இன்வெஸ்டிகேஷனும் முடியவே இல்லை, நீங்க எப்படி பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தீங்க, யாரை வச்சு நீங்க கொடுத்தீங்க, உங்களுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தாலும் நீதிமன்றம் கேட்டுச்சு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா ஆதாரங்களும் இங்க சிக்கிருக்கு. எல்லா ஆதாரங்களும் வாட்ஸ்அப் சாட்ல இருந்து, வாய்ஸ் மெசேஜஸ்ல இருந்து, கால் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து, டிரான்சாக்சன் ஹிஸ்டரியில இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அதிமுகவுடைய ஐடிவின் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இதை செஞ்சிருக்காரு. தேசிய அளவுல வெளிநாட்டுல இருந்து அதை கடத்திட்டு அதை இங்க தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய ஆட்களுக்கு, தொழிலதிபருக்கு இப்படி எல்லாருமே சப்ளை பண்ணிருக்காரு இவரு அப்படின்னா, அப்ப எல்லா ஆதாரங்களும் இருக்கும் பொழுது என்சிபியே உள்ள வரல, இதுல ஈடியே உள்ள வரல. எனக்கு வெளிநாட்டுல இருந்து இந்த ஜான்கிறவன் தான் கொண்டாந்து கொடுத்துருக்கா அப்படிங்கிற விசாரணை சொல்றாங்க. அப்படிங்கிற பொழுது ஈடி உள்ள வரணும்ல, பிஎம்எல்ஏ ஆக்ட் உள்ள வரணும்ல இதுல. அப்ப ஏன் வரலனாக்கா அவங்களுக்கு இந்த இந்த போதையை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. ஏதோ ஒரு குற்றச்செயல் அதை திமுக கூட கனெக்ட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த பொய் வதந்தி அவதூறுகளை சேர்த்து அதன் மூலமாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஏற்படுத்தணும் எலெக்ஷனுக்காக அப்படின்னு ஒரு ஓட்டு பொறுக்கி வேலையை செய்யறதுக்காக ஒரு அரசினுடைய ஒரு துறையை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சியா தான் பாஜக இருக்கு. அதனாலதான் என்சிபி இது வரைக்கும் உள்ள வராம இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பிரசாத் இப்ப அதிமுக நிர்வாகின்னு சொல்லப்படுறாரு. அப்போ முன்னாடியே காங்கிரஸ்ல திமுக இருந்துட்டு தான் அப்புறம் அதிமுக வந்திருக்காரு. இதுல இந்த கட்சியில சேர்ந்தவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அவர் கடைசியாக பிடிபடும் பொழுது அதிமுக இருந்திருக்காரு. முன்னாடி எந்த கட்சியில இருந்தாரு அப்படிங்கறத நான் கவனிக்கல. ஒருவேளை இருந்திருந்தாலும் கூட அந்த கட்சியில இருக்கும் பொழுது அவர் அந்த செயலை செய்தாரா அப்படிங்கறத பார்க்கணும். அப்படி செய்யும் பொழுது அந்த கட்சி அதற்கு துணை போகுதா அப்படிங்கறத நம்ம அதை பார்க்கணும். ஒருவேளை இதை செய்தவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை திமுக வாரி வழங்கி அதன் மூலமாக அந்த பொருளாதாரத்தை தன் கட்சியில் வைத்திருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். சோ அது இல்லாம வெறுமனே அவர் அந்த கட்சியில இருந்தாரு, இந்த கட்சியில இருந்தாரு, அதனால அவங்களையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் ஏற்புடையது அல்ல. இப்ப மாட்டினோனையே இதுக்கு முன்னாடி திமுக இருந்தாரு, காங்கிரஸ் இருந்தாரு அப்படின்னாக்கா, அப்ப காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடியவர்களை திமுக கட்சியில இருந்து வரக்கூடியவர்களை அதிமுக சேர்த்துக்காதீங்க. எதுக்கு சேர்க்கிறீங்க? அப்புறம் சேர்த்து பொறுப்பு வேற கொடுக்குறீங்களே. திமுக இருந்து வர்றாங்க, சரி கெட்டவர்களாக இருப்பார்கள், திமுகவுல போனாலே கெட்டவங்க ஆயிடுவான்னு வச்சுப்போம். அப்படி கட்சியில இருந்து வெளியில வரும்பொழுது அவங்க கெட்டவங்களான வெளில வருவாங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க நீங்க? அப்ப அப்படி இல்ல. அப்ப அந்த அதிமுக கூட்டணியில் இருக்கும் பொழுதுதான், அவர் அதிமுக கட்சியில பொறுப்பாளராக இருக்கும் பொழுதுதான் இந்த கடந்த 10 வருடங்கள்ல எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப அந்த கட்சியோட இன்ஃபுளுன்ஸ் அவ்வளவு பயன்படுத்திருக்காங்க. அதனாலதான் முக்குளத்தூர் புலிகள் கட்சியில இருந்து அண்ணன் கருணாநிதி இருக்கும் பொழுது நேரடியா எடப்பாடி போய் ஜாயின் பண்றாரு அவரு. சோ அந்த கட்சியோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு அதுக்கப்புறமா அவரு இந்த லேண்ட் டிஸ்பியூட் ஆன லேண்ட்ஸ் எல்லாம் இவர் இந்த அட்வொகேட் டீமை வச்சுக்கிட்டு, அஜய் வாண்டியா அவரோட டீம் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த டிஸ்பியூட் ஆன லேண்டை அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அப்போ உள்ள அதிமுக அமைச்சர்கள்ட்ட பேசி தான் பேர்ல அதை மாத்திக்கிட்டாரு. டிஸ்பியூட் ஆன லேண்ட்ஸ் எல்லாம் அப்படி லேண்ட் கிராபிங் அதிகமா நடந்திருக்கு, ஒரு லேண்ட் மாஃபியாவாகவே ஒரு செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் விசாரணை இல்லாம தெரிய வரும். இது இன்னும் தீர விசாரிச்சோம்னாக்கா இது வேற இடத்த கூட நகரலாம், தீர விசாரிச்சு அவங்க வீட்டை அவங்க சர்ச் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொக்கைன் எடுத்துதான் சொல்றாங்க ஸ்ரீகாந்த் வீட்டுல. இப்ப அதே மாதிரி இவங்க வீட்டுல சர்ச் பண்ணாங்களா, அஜய் வாண்டியார் வீட்டுல, பிரசாத் வீட்டுல சர்ச் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சர்ச் வாரண்ட் வாங்கி சர்ச் பண்ணாக்கா ஒருவேளை அவங்க வீட்டுல துப்பாக்கிகள் கூட இருக்கலாம். ஏன்னாக்கா இவ்வளவு பெரிய சென்னை முழுக்க பெரிய பெரிய
தொழிலதிபர்களுக்கு, பணக்காரர்களுக்கு, நடிகர் நடிகைகளுக்கு இந்த கொக்கைன் மெத்து போன்றதை அவங்க கிலோ கணக்குல சப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இன்னும் எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடும். இந்த பிசினஸ் எதிரியாக இருக்கக்கூடும். அவங்க கொலை மிரட்டல் அளவுக்கு கூட போகலாம். நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ அப்படி தன்னை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வித்தவுட் லைசன்ஸ் கன்னு கூட அவங்கள்ட்ட இருக்கலாம். நமக்கு தெரியல. நான் சந்தேகப்படலாம்ல. அதனால அது தீர விசாரிச்சு அவங்க காரு, அவங்களுடைய வீடுகள்ல சர்ச் பண்ணோம்னாக்க ஒருவேளை கிடைக்கலாம். என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. ரைட். ஓகே. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.